ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு, ஜனநாயகத்தின் விழுமியங்களை பாதுகாப்பதற்கு போராடுகிற ஒரு போராளியாக என்னை மக்களவைக்கு அனுப்பி வையுங்கள். நமது சின்னம் பானை. நன்றி, வணக்கம். வாக்காளர் பெருமக்களை வாக்களிக்கும் முன் 10 ஆண்டு பாஜக ஆட்சியை சிந்தித்து பாருங்கள். எனவே ஜனநாயகத்தை காக்க இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். பாசிச பாஜகவை வீழ்த்துவோம். சர்வாதிகார ஆட்சியை தூக்கி எறிவோம். சுதந்திர இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவில் பாஜக ஆட்சியில் வேலைவாய்ப்பின்மை தலைவிரித்து ஆடுகிறது. நீட்தேர்வு, கல்வியில் சமூக நீதியை பாஜக குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதத்தின் பெயரால் நாட்டு சீர்குலைக்கிறது பாஜக. அண்ணா லைட்டா முன்னாடி வந்துருண்ணா. அண்ணா லைட்டா முன்னாடி யார வர சொல்ற முன்னாடி வர சொல்ற பின்னாடி அனைத்து தரப்பட்ட மக்களின் அனைத்து தளங்களிலும் விவசாயிகளுக்கு எதிரான பல்வேறு சட்டங்கள் மூலம் வேளாண்மையில் நடக்குமா காட்டுமன்னார்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிறைவேற்றுவேன் என்றும் திருமாவளவன் மற்றும் சட்டப்பூர்வமாய் நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிறைவேற்றுவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். வாழ்க அம்பேத்கர், பெரியார், வெல்க ஜனநாயகம், சமத்துவம். என்னுடைய தொகுதி ஒரு சுற்றுலா தலம். சிதம்பரம் என்பது மிகப்பெரிய உலக புகழ் பெற்ற சிவபெருமான் கோயில் உள்ள ஒரு தலம். அங்கே ஏராளமானவர்கள் வந்து போகிறார்கள். அதிலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதி வரையில் அதுவும் பில்கிரிமேஜ். திருப்பதியும் ஒரு சுற்றுலா தலம். எனவே அங்கு வாரத்தில் 3 நாள் அந்த ரயில் போக்குவரத்து இருக்கிறது. அதை தினசரியாக மாற்ற வேண்டும். நாள்தோறும் பயணிகள் வந்து செல்வதற்கு ஏற்ற வகையில் சிதம்பரம் தொகுதியில அந்த திருப்பதி டு ராமேஸ்வரம் ரயிலை தினசரி விட வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நாடு முழுவதும் இன்றைக்கு நாட்டின் ஆசையான பாதையை எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் பள்ளி மாணவர்களிடையே பிரிவினைவாதத்தை சொல்வது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இதற்கு காரணமான RSS உள்ளிட்ட சத்பரிவார அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். ஹரித்வாரிலே பேசுகிறார்கள், 20 லட்சம் முஸ்லிம்களை கொல்லுவோம் என்று பேசுகிறார்கள். பிரதமர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். உள்துறை அமைச்சர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அது குறித்து இதுவரையில் எந்த கருத்தையும் சொல்லவில்லை. இஸ்லாமிய பெண்கள் அரசியலமைப்பு சட்டம் தருகிற உரிமையின் அடிப்படையில் உடை சுதந்திரத்தை பெற்றிருக்கிறார்கள். அதை தடுப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த போக்கை தடுத்து நிறுத்தியாக வேண்டும். இது நாட்டை பிளவுபடுத்துகிற முயற்சி. RSS உள்ளிட்ட சத்பரிவார அமைப்புகள் இந்தியர்களை இந்துக்கள், முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று பிரிக்கிறார்கள். இந்துக்களை மேல் சாதி, கீழ் சாதி என்று பிரிக்கிறார்கள். பிளவுபடுத்துவதே பிரித்தாலும் சூழ்ச்சியே சத்பரிவார் கும்பலின் சூழ்ச்சியாக இருக்கிறது. இந்த போக்கை வைத்துக் கொண்டு பிரதமர் பேசுகிறார். மக்களவையிலே காங்கிரஸ் தான் பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாளுகிறது என்று
இது உள்ளபடியே நகைச்சுவையாக இருக்கிறது. இந்த போக்கை மிக கடுமையாக நான் எதிர்க்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற சமூக நீதித்துறையை பிரித்து ஓபிசி சமூகத்தினரின் நலன்களை பாதுகாப்பதற்கு தனியே அமைச்சரவை ஒன்றை உருவாக்க பெரும்பான்மை மக்களுக்கும் இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லை. கடந்த 9 ஆண்டுகளில் 12 லட்சம் கோடி ரூபாயை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக தள்ளுபடி செய்திருக்கிறது. ஆனால் அதே பெரும்பான்மை இந்துக்களாக இருக்கிற சாதாரண சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய கேஸ், சமையல் எரிவாயு விலை உயர்ந்திருக்கிறது. தக்காளி இன்றைக்கு கிலோ 200 ரூபாய் 300 ரூபாய் என்று விற்பனையாகிறது. இதில் பாதிக்கப்படுகிறவர்கள் பெரும்பான்மை இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். ஆகவே இந்த அரசு சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, இந்து பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன். ஒட்டுமொத்த இந்து மக்கள் தான் கர்நாடக மாநிலத்திலே இந்து சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் பிஜேபியை வீழ்த்திவிட்டு காங்கிரஸை இன்றைக்கு ஆட்சியிலே அமர்த்தி இருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தத்தில் அனைத்து தரப்பு மக்களின் நம்பிக்கையை இழந்திருக்கிற இந்த அமைச்சரவை மீது பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான இந்த அவசர அமைச்சரவை மீது நான் எனது நம்பிக்கையின்மையை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். SC ST மற்றும் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு நிரப்பப்படவில்லை. அவர்களுக்கான கல்வி உதவித்தொகை நிறுத்தப்படுகிறது. திட்டமிட்டே சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிற ஸ்காலர்ஷிப் நிறுத்தப்பட்டு அந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் கல்வியை பறிக்கிறார்கள். அதே போல காதி பின்னடைவிடங்கள், வேக்காட் வேகன்சி ஏராளமாக இருக்கின்றன. அவற்றை நிறைவேற்றுவதற்கு நிரப்புவதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது வேதனைக்குரியது. ஆகவே இந்த அரசின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன். பிரதமர் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். எளிய மக்கள், உழைக்கிற மக்கள் அன்றாடம் வேலைவாய்ப்பை பெற வேண்டும், அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட திட்டம் மன்ரேகா திட்டம். அந்த திட்டத்திற்கு இந்த ஆண்டு நிதியாண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி மிகவும் குறைவாக இருக்கிறது. கடந்த ஆண்டு 80,000 கோடி ஒதுக்கப்பட்டு இந்த ஆண்டு 60,000 கோடி என்று குறைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வருடத்திற்கு 10 நாட்கள் கூட ஒரு குடும்பத்திற்கு வேலைவாய்ப்பு